கடந்த சில நாளுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிரான பாகிஸ்தான் தாலிபான்ஸோடைய முகாம்களை குறி வச்சு பாகிஸ்தானுடைய விமானப்படை மிகப்பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதனால ஏறத்தாழ 45க்கும் அதிகமான ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவத்தினால கோபமான ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் அரசாங்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய பார்டரா இருக்கக்கூடிய தொரந்தலைன் பார்டர்ஸ்ல ஏறத்தாழ 20,000க்கும் அதிகமான ராணுவத்தை கூச்சாங்க. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்து மேல முதல் கட்ட தாக்குதலை நடத்தி 20 வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துல உயிரிழப்பையும் ஏற்படுத்தினாங்க. இந்த சம்பவத்துக்கு அடுத்தபடி ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் ராணுவம் அங்க இருக்கக்கூடிய கைபர் பக்துன்வா பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்தை முழுசா கைப்பற்றினது பாகிஸ்தானுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. இந்த விஷயத்தை பத்தி பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராணுவ தளத்தை நாங்க கைவிட்டுட்டோம், அதைத்தான் அவங்க கைப்பற்றி இருக்காங்க, நாங்க எங்களுடைய பகுதிகளை இழக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தாலிபான் அரசாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாகிஸ்தான் ராணுவம் அந்த ராணுவ தளத்துல ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் படை கிட்ட சரணடைஞ்ச விஷயம் வெளிப்படையா பகிரங்கமா தெரிய வந்திருக்குதுங்க.